இப்பொழுது 7 வானமும் கடந்து இன்னும் போகிறார்கள். எந்த ஆக்சிஜனும் கிடையாது. சந்திர மண்டலம், நெருப்பு மண்டலம், வாயு, காற்று, அது இது விஞ்ஞானிகள் எதை சொல்றாங்களோ அவ்வளவையும் தாண்டி இதெல்லாம் விளங்கப்படுத்த போனா இங்க விஷயத்தை முடிக்கலாம். எங்க போய் நிற்குமென்னு எனக்கே தெரியாது. கடைசியில் இவரை நம்பி நாங்களும் வந்தோம், எங்களுக்கு சாப்பாடு மில் ஒன்றும் இல்லை, எங்களை லேட் ஆக்கிட்டாரு. அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, 7ஆம் வானத்தை தாண்டின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் வேகமாக போய் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரையில் வந்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுக்கு அங்கால இதை விட கொஞ்சம் தூரத்துக்கு என்னால வர முடியாது. இதுதான் என்னுடைய கடைசி எல்லை. இதுக்கு அங்கால என்ன தெரியுமா? இதுக்கு அடுத்தாப்புல நான் ஒரு காலடி வைத்தாலும் கரைந்து விடுவேன், எரிந்து விடுவேன், சாம்பலாகி விடுவேன். ஆனா உங்களுக்கு போகலாம் சொல்லுங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலானவர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதே சித்ரத்துல் முன்தஹா வரையில் கொண்டு வந்து சேர்க்கும்படிதான், அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கல்ல. சித்ரத்துல் முன்தஹாவை விட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அயத்துருக்குல் கலீலு கலீலஹு யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, ஒரு நெருங்கிய தோழன் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி கொண்டு வந்து 7 வானங்களை தாண்டி லௌஹுல் கலம் குர்சி எல்லாம் தாண்டி வந்து நீங்க சித்ரத்துல் முன்தஹாக்கு பக்கத்துல நின்று இப்ப தனிய போக சொன்னா, அயத்துருக்குல் கலீலு கலீலஹு, நீங்க என்னுடைய உண்மையான நண்பனாக இருந்தா இந்த இடத்துல கைவிடுவீங்களா ஜிப்ரீலே? நான் தனிய என்னத்தை செய்ய என்று சும்மா கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தோஷப்படுத்த, தெரியாமல் அல்ல, அவங்களுக்கு தெரியாமல் அல்ல, அவங்களுக்கு அந்த இலக்கு தெரியும். இந்த புராக் வாகனம் எங்க போய் நிற்க வேண்டும், எங்க அல்லாஹ் இருக்கிறான், எங்கே அல்லாஹ்வை பார்க்கலாம், எந்த இடத்தில் நமக்கு சம்பாஷணை, அனைத்துமே தெரியும் அவர்களுக்கு. என்றாலும் ஒரு மரியாதை இவ்வளவு நேரம் கொண்டு வந்தாரு. சரி நீங்க போங்க, நான் பார்த்துக்கொள்ளுங்க. அது நாங்க, அது நாம ஸ்ரீலங்கால நாங்க சொன்னா எல்லாரும், இங்க நாங்க சொன்னா நானும் என்ன குடும்பம் மட்டுமல்ல. அன்றைக்கு கமால் முஸ்தபாஜி சொல்றாரு, நாங்க சொல்கிறாருங்க, நாம சொல்லுங்க, நாமண்டாத்தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு 75% திரும்பிட்டேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வருது, மன்னிச்சுக்கோங்க. ஆனா நாம எல்லாரும் தான் சொன்னாங்க. இப்படி இந்த கட்டத்துல என்ன விட போறீங்களா? யார சூழல்லா, நான் நாடினா போக வேண்டும் என்று நினைச்சேன் என்றா நான் கரிஞ்சிடுவேன். இது உங்களுக்கு விருப்பமா? என்னால முடியாது. இதுதான் என்னுடைய மகாம், இதுதான் என்னுடைய கடைசி லிமிட். ஆனா உங்களுக்கு போகலாம் யார சொல்லலாம். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி விட்டு அதே புராக்கில் இன்னும் போகிறார்கள். பச்சை பசேல் என்ற அந்த மஜ்லிஸ், அந்த சன்னிதானம், அதில் எந்த ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அவர்கள் சொல்லவும் இல்லை. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டதற்காக சரியான கேள்வியை யாருக்கும் சொல்லவும் முடியாது. ஏன் அவர்கள் சொல்லவில்லை? அது அவர்களுக்கும் அவனுக்கும் மட்டுமே தெரியும். ஆனா போனார்களா இல்லையா? போனார்கள். சென்று அல்லாஹுவை நெருங்கிய உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான காதுகளுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சப்தம் கேட்கிறது. உதுனு யா முஹம்மத், முஹம்மதே இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க. அல்லாஹ் தஆலா அழகானவன். அல்லாஹ்வுடைய அழகை போல் ஒரு அழகு எந்த ஒரு படைப்பும் இல்லை. அல்லாஹ்வை ஒப்பிட முடியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல ஒன்றுமே இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லை. யாருக்கும் எருக்கும் எப்படியும் ஒப்பிட முடியாது. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளமை இருக்குது. யாராவது அவர்களை சந்திக்க மனிதர்கள் வந்தா நல்ல முறையில அவர்களை அலங்கரித்து, நல்ல முறையில உடுத்தி, நல்ல புதிய ஆடை அல்லது வெள்ளை நிற ஆடை உடுத்தி அவருடைய தலையை சீவிக்கொள்வாங்க, வாரிக்கொள்வாங்க. வாருவாங்களா?
தலையை சீவுவாங்க, வாருவாங்க. அதுவும் வலது பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. தாடியை வாரிக்கொள்ளுவாங்க, அதுவும் வலது பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. திடீரென்று சந்திக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களாம் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு அங்கலிங்களை பார்த்தாங்க. கண்ணாடி எதுவும் கிடையாது. கண்ணாடியை பார்த்துத்தான் தலை வாருவாங்க. கண்ணாடியை பார்த்து தலை வாரும் பொழுது அவர்கள் ஓதுவார்கள், அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த கல்கி. யா அல்லாஹ், என்னுடைய படை கோலமான என்னுடைய இந்த உடம்ப எப்படி நீ சங்கையாக்கி அழகாக படைச்சாயோ அதே போல எனது குணங்களை நற்குணங்களாக ஆக்கிறியா அல்லாஹ். நல்ல குணத்தை தந்திரியா அல்லாஹ், நற்குணத்தையே தந்திரியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி பார்க்கும் பொழுது அந்த துஆவை ஓதுவார்கள். நமக்கும் அது சுன்னத்து. நாம எத்தனை தடவை ஓதிருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். அன்று பார்த்தா கண்ணாடி இல்ல. ஒரு பேசன், ஒரு கோப்பையில தண்ணி இருந்தது. அந்த தண்ணி கலங்காத ஒரு தண்ணி. அப்படியே தண்ணியில பார்த்தாங்க தன்னுடைய முகத்தை. பார்த்தா அப்படியே விளங்குது. தண்ணியை பார்த்து கொண்டு தலைவாடுறாங்க. கண்ணாடி இல்ல என்னத்தினால. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா இப்படி தலையெல்லாம் வாரிக்கொண்டு? நாங்க நாம இல்ல, நாங்க வீட்டுல என்ன சரி கொஞ்சம் அப்படி இப்படி அலங்கரிச்சாலே வைஃப் கேட்பா, என்ன நீங்க இவ்வளவு பெருசா ரெடி ஆகிக்கணும், என்ன நீங்க பெரிய ஜனாதிபதியோ, நீங்க என்ன பெரிய அப்படியோ இப்படியோ, நீங்க அங்க போறீங்களோ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களோ என்று கேட்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் ரசூல், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கணவன் தானே, பேசலாம் தானே, நல்ல முறையில பேசலாம், கலைக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சில நேரத்துல வாதிப்பாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படி இல்லையே இப்படியே. இன்னொரு சஹாபி சொன்னா காபிரா போயிடுவாங்க, மறுக்க முடியாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் ஏன் அறிவுக்கு அப்படிப்பட்டது இல்லை, இப்படித்தானே, அப்படி இல்லையே இப்படியே. சில நேரங்களில் கணவன் மனைவி என்ற அமைப்பில் சில குதர்க்கங்கள் ஏற்படும். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சப்தத்தை கேட்டுட்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகள் அல்லவா கண்ணத்துக்கு ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. யாரோட நீ வாய் போடுறாய், யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் அல்லவா, அல்லாஹ்வுடைய ரசூல். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகம் சிவந்து விட்டது. கணவன் முன்னுக்கு அத்தா வந்து அடிச்சா எப்படி இருக்கும், முகம் சிவந்துட்டது. பிறகு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து, நீங்களே தேடிக்கொண்டதுக்கு நான் என்ன செய்ய, நீங்களே தேடிக்கொண்டதுக்கு நான் என்ன செய்ய, யா ஹுமைரா செக்க செவந்தவரே என்று சொன்ன உடனே அப்படியே சிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை வாரிக்கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா மிகவும் அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான். நாம கூட ஒரு ஆபீஸுக்கு போறதாக இருந்தா, அல்லது மக்களை சந்திக்க போறதாக இருந்தா, அல்லது பாதையில வெளியில இறங்குறதாக இருந்தா, அழகான முறையில எந்த நாற்றங்களும் இல்லாம குளித்து துப்புரவாக மனம் பூசிக்கொண்டுதான் போக வேண்டும் என்ற வழியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் மிகவும் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகைத்தான் விரும்புகிறான். மேராஜுக்கு பின்பு இன்னொரு தடவை சொன்னாங்க, ரஅய்து ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஃபீ அஹ்ஸனி சூரத்தின், என்னுடைய ரப்பாகி அல்லாஹ்வை அழகான தோற்றத்தில் நான் பார்த்தேன். அதை போன்ற ஒரு அழகை நான் பார்த்ததும் இல்லை, ரசித்ததும் இல்லை. ஆனால் எப்படி என்ற கேள்வி யாருக்குரியதும் அல்ல. பார்த்தார்கள், ரசித்தார்கள், கலைத்தார்கள், பேசினார்கள். எப்படி? யாரும் கேட்கவே கூடாது, கேட்பது ஹராம், சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் முடியாது, நமக்கு தெரியாது. இதுதான் மேராஜ் என்று இரவு நடந்த சம்பவம். அதில் இன்னும் ஒரு சப்தம் கேட்கிறது, உதுரு யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருங்கி வாங்க, இன்னும் கொஞ்சம் நெருங்குங்க. இப்படி நெருங்கி 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 அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை எப்படி தெரியுமா நான் நெருக்கினேன், ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. ஈட்டி இருக்குல்ல, ஈட்டியுடைய
ஒரு முனை இந்த பக்கத்தில் இருக்கும், மறுமுனை இந்த பக்கத்தில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? 10 மீட்டர் இருக்குமோ? 5 மீட்டர்? அப்ப 1 மீட்டர் இருக்குமா? ஈட்டியுடைய 2 முனை. ஈட்டியுடைய இந்த முனையில் அல்லாஹு தஆலா, மறுமுனையில் எனது ஹபீபான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈட்டி முனையின் 2 ஓரங்கள் வரையில் அவர்களை நான் நெருக்கினேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதினா இல்ல, அதை விட கிட்ட, அதை விட சமீபம். ஈட்டி முனையின் அளவு அல்லது அதை விட சமீபம். அல்லாஹு தஆலா ஒன்றை சொல்லும் பொழுது அல்லது என்று சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன சந்தேகமா? அல்லாஹ்வுக்கு சந்தேகம் வரும் என்று யாராவது நினைத்தால் காஃபிர், முஷ்ரிக், காஃபிரா போயிட்டார், முர்த்ததா போயிட்டார். அல்லாஹ் தஆலாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் வருமா? நான் என்ன சொல்றேன், நாம இந்த கல்யாண வைபவத்துக்கு போயிட்டு வந்து இந்த எத்தனை நாள்? 7 அல்லது 8 நாள் இருக்கும். அது சந்தேகம். 7 அல்லது 8 நாள். ஏன் 7 நாள் தான் என்பது நமக்கு உறுதி அல்ல. அல்லது 8. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? காப கௌசைனி அவ் அதினா, ஈட்டியின் 2 முனைகளின் அளவுக்கு அல்லது அதை விட சமீபத்தில். இது சந்தேகம் அல்ல, நமது புத்திக்கு எட்டாது என்பதனால் அப்படியே விட்டாச்சு, அவனை தொலை வச்சாச்சு. இதுக்காக சிந்திக்காத, எப்படி நெருங்கின என்று சிந்திக்காது. இப்ப அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். நாம நமது கூட்டாளிமாருக்கு சலாம் சொல்லுவாங்க, ஸலாம் அலைக்கும் ஹாஜி, இந்த மாதிரி யா அல்லாஹ் ஸலாம் அலைக்கும் சொல்லுவாங்களா? எப்படி சலாம் சொல்வார்கள்? அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பேசுவது ரப்போடு, சலாம் சொல்வது ரப்புக்கு. அடியானாக வந்திருக்கிறார்கள், ரசூலாக வரவில்லை. அங்கிருந்து உலகத்திற்கு வந்தது ரசூலாக, அங்கிருந்து உலகத்துக்கு வந்தது நபியாக, அங்கிருந்து உலகத்துக்கு வந்தது ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக. ஆனால் இங்கிருந்து அங்கே போனது அடியானாக, ரசூலாக அல்ல. தன்னை படைத்த ரப்பிடத்திலே போனார்கள், அடியானாக. அதனாலதான் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடியானாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது கௌரவ குறைவல்ல, கௌரவத்தின் உச்ச நிலை. ஏனென்று சொன்னா, ஒருத்தர் அல்லாஹ் தஆலா அடியான் என்று ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா அதை விட பெரிய ஒரு கண்ணியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் கூட அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே என்று சொல்றேன். அதே மாதிரி அல்லாஹ்வின் அடியார்களே என்று ஒவ்வொரு உஸ்தாதுமாரு, மௌலைமாரு, உலமாக்கள் சொல்றாங்க. நாம அல்லாஹ்வுடைய அடியான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் தன்னுடைய அடியான் என்று, நல்லடியான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டோமா இல்லையா என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் நல்லடியார்களாக மாறுவதுதான் நமது நோக்கமே. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ். இதான் சலாம். மனமான, சங்கையான, முபாரக்கான, ரஹமத்தான, பரக்கத்தான, காணிக்கையான ஸலவாத்து, சலாம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் என்று சலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்துக்கு பதில் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. நபியே, நாயகமே, முஹம்மதே. அந்த இடத்துல முஹம்மதே என்று சொல்லல்ல. ஏன் முஹம்மதே என்று சொல்லல்ல? அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் இன்று அத்தஹியாத்தில் நாம் அனைவர்களும் அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்று மரியாதை இல்லாமல் சலாம் சொல்ல வேண்டிய நிலை நமக்கு வரும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை மூமின்களுக்கு மிஅராஜ். கல்பு திறப்பட்டவர்கள், அகக்கண் பார்வை உள்ளவர்களுக்கு தொழுகைக்குள்ளே நுழைந்தால் ரப்போடு பேசக்கூடிய இன்பம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும். நாம வெறும் சாதாரண மனித